ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இரவெல்லாம் பாதுகாத்து புதிய நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே அவருடைய வல்லமை நிறைவாய் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விளங்குவதாக. இந்த காலை நேரத்திலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீதம் 131 3வது வசனம். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. ஆம், இன்று முதல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்று முதல் நீங்கள் கர்த்தரை நம்பியிருங்கள். நீங்கள் கர்த்தரை சார்ந்திருங்கள். நீங்கள் கர்த்தரையை நோக்கி பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று பக்தன் சொல்லுகிறான். அதுபோல ஆண்டவருடைய திரு சமூகத்தை நோக்கி பாருங்கள். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. இந்த சங்கீதத்தில் படிக்கும்போது மொத்தம் 3 வசனங்கள் தான் இருக்கிறது. தாவீது பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, அவன் தன்னை எவ்வளவாய் தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறான் பாருங்க. என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதால். பால் மறந்த குழந்தை எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு குழந்தையை நாம் பால் மறக்க பண்ணும்போது அந்த குழந்தை ரொம்ப வயிறு பசித்து அடுத்து என்ன கிடைக்கும்னு தெரியாமல், அதுக்கு ஃப்யூச்சரை பற்றி ஒரு சிந்தை இல்லை. என்ன சாப்பிடுவேன், அடுத்தது எனக்கு என்ன கிடைக்கும், என் பசியை என்ன ஆற்றுவேன் என்று தெரியாது. அதுபோல தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமா பால் மறந்த குழந்தை போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. நான் இனி கர்த்தரை நம்பி இருப்பேன் என்றென்றைக்கும். அப்படி சொன்ன தாவீது தான் வயோதிப காலத்தில் அவன் கட்டிலில் உட்கார்ந்து சொல்லுகிறான், என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி விடுவித்த தேவன் என்று தேவனை அறிக்கை பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ நன்மைகளை எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தேவன் தந்திருக்கிறார். நாம் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி விடுவித்த தேவன் நம்முடைய தேவன். விசுவாசத்தோடு கர்த்தருக்காக காணப்படுவோம். நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், நம்மிலே மகிமைப்படுவார். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தை போல இருக்கிறது, ஆனால் நீர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். என் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே என்னுடைய நாயகர், நீர் வழி நடத்தும். இந்த காலை நேரத்தில் அவிதமாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மையே சார்ந்திருக்கிறார். நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.